நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வனப்பகுதியில் சுற்றித் திரியும் 40ற்கும் மேற்பட்ட யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுள்ள 40ற்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டங்களை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து இரவு பகலாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பந்தலூர் பகுதியில் பல குழுக்களாக சுற்றித் திறந்த காட்டு யானை கூட்டங்கள் தற்போது சிங்கோனா பகுதியில் முகாமிட்டுள்ளது. அந்த பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த யானை கூட்டங்களை தவிர்த்து பந்தலூர் பகுதியில் 10ற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தனியாக சுற்றித் திரிகின்றன. இந்த காட்டு யானைகளால் தான் அடிக்கடி இந்த பகுதியில் மனித உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே இந்த காட்டு யானைகளையும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியானது தொடர்ந்து நடந்து வருகிறது. பந்தலூர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை மற்றும் பனிமூட்டத்தின் காரணமாக இந்த காட்டு யானைகளை விரட்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பனிமூட்டம் மற்றும் மழை காரணமாக பட்டாசு வெடித்து இந்த யானைகளை விரட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வனத்துறை தரப்பில் கூறுகையில் வனத்துறையினருக்கு பொதுமக்கள் உதவும் வகையில் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பந்தலூர் பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் சுற்றித் திரிவதற்கு அங்கு யானை வழித்தடத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய சோலார் மின்வெளிகளே காரணம் என ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது இந்த பகுதியில் செயல்படக்கூடிய பெரிய தோட்ட நிறுவனங்கள் தங்கள் தோட்டத்தை பாதுகாக்கும் வகையில் யானை வழித்தடங்களில் சோலார் மின்வெளிகளை போட்டிருப்பதன் காரணமாக இந்த காட்டு யானைகளால் தற்போது வனப்பகுதிக்கு திரும்பி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வன ஆர்வலர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.